இந்த 20 முக்கியமான அடையாளங்கள் மாற்றங்கள் உலகத்தில் நடந்துருச்சுன்னு சொன்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மிக நெருக்கமாகிரும். ஈஸியாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்துடுவாங்க. இந்த 20 அடையாளங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குதா அல்லது இதுக்கு பின்னால் நடக்குமான்னு பார்த்தால் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் 20ம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முக்கியமான 20 அடையாளங்களை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதை பார்த்ததற்கு பிறகு நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை எவ்வளவு நெருக்கம் என்று. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் எனும் எம்முடைய புது சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சேனலுக்கு முதல் தடவை நீங்கள் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஆல் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்தடையும். அருமையானவர்களே, பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், சிக்கல்கள், அனாச்சாரங்கள் அதிகரித்து கொண்டு தான் போகுது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு சுப செய்தி, ஒரு முன்னறிவிப்பு தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால பல அடையாளங்கள் நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடையாளங்களுடைய சுருக்கத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களில் அந்த அடையாளங்களில் முக்கியமான 20 அடையாளங்கள், இந்த 20 அடையாளங்கள் நடந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தான். முதல்ல இந்த 20 அடையாளத்தை பார்க்கறதுக்கு முன்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார் என்று நாம் விளங்கிக் கொள்வது அவசியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, மறுமை நாள், உலக முடிவு நாள் நெருங்கும் பொழுது பெரிய 10 அடையாளங்கள் நடக்கும். புகாரியுடைய சஹீஹான ஹதீஸ். 10 அடையாளங்கள் நடக்கும். தஜ்ஜாலுடைய வருகை, யஜூஜ் மஜூஜுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குதல், இது போன்ற 10 அடையாளங்கள் நடக்கும். இந்த 10 அடையாளங்கள் நடக்கணும்னு சொன்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு கட்டாயம் வந்தாகணும். அவர்கள் வெளிப்படணும். அவர்கள் வெளிப்பட்டால் தான் இந்த 10 அடையாளங்கள் நடக்கும். உலகத்தில் முஸ்லிம்கள் கஷ்டத்துடன் இருக்கும் பொழுது, உலக மக்கள் அநியாயத்தால், அக்கிரமத்தால் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திலும் அமைதியை, நீதத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்குவான். இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல தெளிவாக நாங்கள் பார்ப்போம். அப்போ இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை பார்க்க போக்குல ஒரே ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளங்களை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறாங்க. இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மவாரிதுல் லம்ஆன் லி துரூசி ஸமான் என்ற அவர்களுடைய கிதாபில் இதை பற்றி தெளிவாக கொண்டு வருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ், விடை பெறும் ஹஜ், ஹஜ்ஜத்துல் வதா. இந்த ஹஜ்ஜத்துல் வதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வராங்க. மக்காவுடைய காபத்துல்லா, அந்த காபத்துல்லாவுடைய வாயில்ல வளையங்கள் இருந்தது. அந்த வளையங்களை பிடித்து கொண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்களை, அலா உஹ்பிருக்கும் பி அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களை உங்களுக்கு சொல்லட்டுமா? சல்மானே ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நிச்சயம் சொல்லுங்கள் என்று சொன்னோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இந்த அடையாளங்களை நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள்.
எங்கள்கிட்டையும் இந்த அடையாளங்கள் இருக்குது. அல்லாஹ் அந்த அடையாளங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தற்காலத்தில் இந்த அடையாளங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. சொன்னாங்க, இன்னமின் அஷ்ராத்தி சா, மறுமை நாளுடைய அடையாளங்களில் முதலாவது நபி அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இதாஅத்து ஸலா, தொழுகை வீணடிக்கப்படும் சொன்னாங்க. முதலாவது அடையாளம் தொழுகை வீணடிக்கப்படும், தொழுகை பாழாக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை உண்டாகும். இரண்டாவது சொன்னாங்க, வல் மைல மஅல் ஹவா, மக்கள் மனோ இச்சையின் பக்கம் சாய்வார்கள்னார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த விடயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனோ இச்சை, மனசு எது சொல்லுதோ அதை எடுத்து நடக்க ஆரம்பிப்பார்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மனசு சொல்லுதா அதை அமுல்படுத்த ஆரம்பிப்பார்கள். மூன்றாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வத்த அஸீம ரப்பில் மால், பணம் உள்ளவர் கண்ணியப்படுத்தப்படுவார். எல்லா இடங்கள்லையும் யார்கிட்ட பணம் இருக்குதோ, யார்கிட்ட வசதி இருக்குதோ, இவர்கள் தான் முற்படுத்தப்படுவார்கள், அவர்களுக்கு தான் கண்ணியம், ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? வயுஸத்தகுல் காதிப், பொய் சொல்பவன் உண்மைப்படுத்தப்படுவான். ஐந்தாவது வயுஸத்தகுல் காதிப், நாலாவது சொன்னாங்க வயுஸத்தகுல் காதிப், ஐந்தாவது வயுகஸ்ஸபு ஸாதிக், பொய் சொல்பவன் உண்மைப்படுத்தப்படுவான், உண்மை சொல்பவன் பொய்ப்பிக்கப்படுவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஒரு நிலைமை உண்டாகும்? இந்த காலத்தில் நடக்குதா இல்லையா? ஊரில் யாரு பொய் சொல்கிறாரோ அவர் தான் இன்றைக்கு நல்ல பதவியில் இருக்கிறாரு, மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாளனாக இருக்கிறாரு. உண்மை சொல்கிறவர், ஹக்க பேசுகிறவர் புறக்கணிக்கப்படுறாரு, அவர் பொய்யன், அவருடைய பேச்செல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவர் ஓரம் கட்டப்படுகிறார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆறாவது அடையாளம் வயுத்தமனுல் ஹாயின், ஏழாவது வயுஹவ்வனுல் அமீன், மோசடிக்காரன் நம்பப்படுவான், நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக்கப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நடக்குதா இல்லையா கண்ணியமானவர்களே? தற்காலத்தை நடந்து கொண்டிருக்குது. யார் நம்பிக்கை உண்மை சொல்றாங்களோ, நம்பிக்கையா இருக்கிறாங்களோ, அவர் மோசடிக்காரன் மக்கள் ஒதுக்கி விடுவார்கள். யார் மோசடி செய்கிறாரோ, யார் மக்ர் பண்றாரோ, யார் கிரிமினல் வேலை செய்கிறாரோ அவர் நம்பிக்கைக்குரியவர் ஆக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இந்த அடையாளங்கள் எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, வயகூனு ஸாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாங்க. அவர்களுக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு காலம் வருமா? இப்படி வந்தால்தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை நிகழும். கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டாவது அடையாளமாக சொன்னது என்ன தெரியுமா? வயத்ஹபுல் இஸ்லாம் ஃபலா யப்கா இல்லா இஸ்மு, இஸ்லாம் சென்றுவிடும், பெயர் மட்டும் தான் மிகுதமாக இருக்கும்டா. பேர்ல முஸ்லீமாக இருப்பார், வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது, தொழுகை இருக்காது, உண்மைத்தன்மை இருக்காது, இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்கள் வாழ்க்கையில் இருக்காது, பேர் அழகிய இஸ்லாமிய பேர்கள். வயத்ஹபுல் குர்ஆன் ஃபலா யப்கா இல்லா ரஸ்மு, சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒன்பதாவது அடையாளத்தை சொன்னாங்க, குர்ஆன் சென்றுவிடும், வரிகள் மட்டும் தான் மிகுதமாக இருக்கும்டா. அப்படி என்று சொன்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை மனிதர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். அந்த குர்ஆன் வெறும் புத்தக வடிவத்தில் வரிகளில் மட்டும் தான் இருக்குமே தவிர வாழ்க்கையில் இருக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்தாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயதகல்லமு ருவைபிதா, ருவைபிதாக்கள் பேசுவார்கள்னா. சஹாபாக்கள் கேட்டாங்க, வமர் ருவைபிதத்து யா ரசூலல்லாஹ், ருவைபிதாக்கள் என்றால் யார்? நபி அவங்க சொன்னாங்க, யதகல்லமு ஃபின்னாசி மல்லம் யதகல்லம், பேசாதவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள்னா. யாரெல்லாம் பேசாமல் இருந்தார்களோ மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள், மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை உண்டாகும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்னறிவிப்பு. கண்ணியமானவர்களே, இன்று எவ்வளவு நடக்குது? யாரெல்லாம் மார்க்க அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள், சட்டங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. 11வது அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? துஸஹ்ரஃபுல் மசாஜித் கமா துஸஹ்ரஃபுல் கனாஇஸ் வல் பியா,
சர்ச்சுகள் கோவில்கள் அலங்கரிக்கப்படுவது போல் மஸ்ஜிதுகளும் அலங்கரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதுகள் நல்லா கட்டப்படும், கிராண்டாக கட்டுவார்கள். ஆனால் தொழுகைக்கு ஆள் இருக்காது, தொழுவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் பிரமாண்டமான மஸ்ஜிதுகள் கட்டப்படும், போட்டி போட்டுக் கொள்வார்கள். அந்த ஊர்ல கட்டி இருக்கிறாங்க, அதை விட கிராண்டா சிறப்பா நாங்க கட்டணும் என்று சொல்லி மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பார்கள். ஆனால் அந்த மஸ்ஜிதை உயிர்ப்பிப்பதற்கு ஹயாத்தாக்குவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள், தொழுகை நடக்காது. எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல இமாமும் முஅத்தினும் மட்டும்தான் தொழுகைக்கு இருக்கிறார்கள், ஊர் மக்கள் யாரும் தொழுகைக்கு கிடையாது. 12வது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா வதக்ஸுரு ஸுஃபூஃப் மஅ குலூபின் முத்தபாகிதா. மஸ்ஜிதுகள்ல முன்னால சொன்ன அடையாளம் மஸ்ஜித் கட்டப்படும், சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள். வதக்ஸுரு ஸுஃபூஃப், சஃப்புகள், தொழுகையுடைய சஃப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் உள்ளங்கள் ஒற்றுமையாக இருக்காது, ஜோடாக இருக்காது. உள்ளங்களுக்கு மத்தியில் குரோதங்கள், ஒருத்தர் மற்றவருக்கு மத்தியில் குரோதங்கள். இப்படித்தான் மக்களுடைய சஃப் மஸ்ஜிதுகளில் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒற்றுமை இருக்காது. 2 பேர் தொழுவ வந்தால் அந்த 2 பேருக்கு மத்தியில் உள்ளத்தில் பிரச்சனைகள் இருக்கும், குரோதங்கள் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 13வது அடையாளம் வதகூனுல் முகாதபத்துல் நிஸா. பெண்களுடன் ஃபேஸ் டு ஃபேஸ் மக்கள், ஆண்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். மஹ்ரம் இல்லாத பெண்களுடன் நேருக்கு நேர் பேச ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி நடந்தால் மஹ்தியுடைய வருகையை எதிர்பாருங்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான அடையாளங்களாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம் 14வது அடையாளம் யக்தஃபிர் ரிஜாலு பிர் ரிஜால் வன் நிசாஉ பின் நிசா. ஆண்கள் ஆண்களை திருமணம் முடிப்பார்கள், பெண்கள் பெண்களை திருமணம் முடிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் செய்த செயல் மீண்டும் இந்த உம்மத்தில் உருவெடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று எத்தனையோ நாடுகள் இதற்கு அனுமதி வழங்கிவிட்டது, எத்தனையோ போராட்டங்கள் வீதியில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, 15வது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வயுகாரு அலல் கில்மான் கமா யுகாரு அலா ஜாரியத்தில் பிக்ர். குமரி பெண்கள், வாலிப பெண்களின் மீது எப்படி பாலியல் துஷ்பிரயோகம் நடக்குதோ இது போல குழந்தைகளின் மீதும் நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எத்தனை செய்திகளை கேள்விப்படுறோம். 10 வயது பெண் குழந்தை, 8 வயது பெண் குழந்தை காணல்ல, தேடி பார்த்தா புதர்லையும் ஆற்றிலையும் வீசப்பட்டு இருக்குது. செக் பண்ணி பார்த்தால் அந்த குழந்தை மரணம் அடைஞ்சிருக்கிறா. கடைசியில் ரிப்போர்ட் வருது என்ன, இந்த குழந்தையின் மீது துஷ்பிரயோகம் நடந்திருக்குது. சிலர் எல்லை மீறி இந்த பெண்ணுடன் பாலுணர்வு வைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுறோமா இல்லையா? இதை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது நிகழக்கூடிய மிக முக்கியமான அடையாளம். 16வது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யஹுஜ்ஜுன் நாஸு இலா ஹாதல் பைத்துல் ஹராம். இந்த பைத்துல் ஹராம், இந்த கஅபத்துல்லாவின் பக்கம் மக்கள் ஹஜ் செய்வார்கள். வ தஹுஜ்ஜு முலூகுஹும் லஹ்வன் வ தனஸ்ஸுஹன். அந்த அரசர்கள், மன்னர்கள், உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஹஜ் செய்வார்கள். வீண் விளையாட்டுக்காக வேண்டி, தக்வாவுக்காக வேண்டி, இறை எச்சத்திற்காக வேண்டி செய்ய மாட்டார்கள். ஒரு பெருமைக்காக வேண்டி, ஆடம்பரத்துக்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள். பேருக்கு முன்னால அல் ஹாஜ், ஹாஜி என்ற பட்டம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் என்ன செய்வாங்க? ஹஜ் செய்வாங்க. இன்றைக்கு டெஸ்டி போர்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பதவிக்கு வருவதாக இருந்தாலும் அவருக்கு என்ன, சில இடங்களில் அவர் ஹஜ் செய்ய இருக்கணும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ் செய்கிறார்கள். நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு. கண்ணியமானவர்களே, அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17வதாக சொன்னாங்க வஅக்னியாஹும் லித்திஜாரா.
பணக்காரர்கள், வசதியுள்ளவர்கள் இந்த ஹஜ்ஜை வியாபாரமாக மாற்றி விடுவார்கள். இன்று எத்தனை டிராவல்ஸ்கள் உருவாகிருச்ச கண்ணியமானவர்களே. லேசான முறையில் ஹஜ் செய்ய முடியும், ஆனால் லட்சக்கணக்கு எடுக்கிறார்கள். ஒவ்வொரு தலைக்கும் பல லட்சங்கள், அதிலே பல லட்சங்கள் லாபத்தை இவர்கள் அடைகிறார்கள். ஒரு பிசினஸாக மாற்றி விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 18வது அடையாளம் வமசாகீனுஹும் லில் மஸ்அலா, மிஸ்கீன்கள், ஏழைகள் இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி போகக்கூடியவர்களிடத்திலே கையேந்த ஆரம்பிப்பார்கள். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவர்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த இப்ராஹிம் ஹலீல் என்ற பாதையாக இருக்கலாம், அஜ்யாதுடைய பாதையாக இருக்கலாம், மக்கள் என்ன யாசகம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மசாகீனுஹும் லில் மஸ்அலா, ஏழைகள் மஸ்அலா யாசகம் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜுடைய அந்த பாதைகளில், அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய பாதைகளில் மக்கள் யாசகம் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அது நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணியமானவர்களே. 19வது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, வயஃஷுல் கதிப், பொய் பரவ ஆரம்பிக்கும். மக்களுக்கு மத்தியில் பொய் அதிகமாகிரும், உண்மைக்கு இடம் கிடையாது. பொய் சொன்னால்தான் அவருக்கு அந்தஸ்து என்ற நிலைமை உலகத்திலே உருவாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 20வது அடையாளமாக நபி அவங்க சொன்ன முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? துஷாரிக்குல் மர்அத்து ஸௌஜஹா ஃபித் திஜாரா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் வியாபாரத்திலே இணைந்து கொள்வாள், வியாபாரத்திலே அவள் பார்ட்னர்ஷிப் ஆகுவாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்று எத்தனை இடங்கள் நடக்குது? ஒன்று பார்ட்னர்ஷிப்புடன் இணைகிறாள், அல்லது பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடங்கள்ல, பாசார்கள்ல கணவனுடன் சேர்ந்து மனைவியும் வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 20 அடையாளங்கள் நடந்து விட்டால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மிக நெருக்கம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், இந்த 20 அடையாளங்களில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருச்சா, நடக்காமல் இருக்குதா என்பதை நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் இந்த 20 அடையாளங்களும் நடந்து விட்டன, தற்பொழுது பகிரங்கமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மிக நெருக்கம். கண்ணியமானவர்களே, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட அடையாளங்களில் உள்ளவர்களை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியினரையும் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.